ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ராசி பலன் காணலாம். 25/8/2026 முதல் 31/8/2026 வரை ஒரு 7 நாட்களுக்கு உண்டான இந்த வார ராசி பலன் காணலாம். உத்திராடம் நட்சத்திரம் முதல் ரேவதி நட்சத்திரம் வரை மகரம், கும்பம், மீனம் இந்த 3 ராசிகளில் ராகுவையும் சனியையும் சந்திரபகவான் கடக்கும் வரை இந்த வார ராசி பலன். இந்த வாரம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, ஓணம் பண்டிகை, திருவோண விரதம், பௌர்ணமி தான் ஸ்பெஷல். இந்த பௌர்ணமியில் ஒரு சிறப்பான பரிகாரம் தனுசு ராசி என்பதற்கு சொல்கிறேன். இந்த பதிவை நன்றாக கேளுங்கள். இந்த வாரம் பஞ்சாங்கம் அறிவுறுத்தல் என்ன அப்படின்னா, மேகங்கள் கர்ஜிக்கும், இடி மின்னலுடன் மழை பொழியும், தேவாலயங்களில் இடி விழும், மின்னல் மின்னும் போது, இடி இடிக்கும் போது, மழை பொழியும் போது மொட்டை மாடியில் போய் நிற்பது, மரத்தடியில் போய் நிற்பது இதெல்லாம் இந்த வாரம் மக்கள் தவிர்க்க வேண்டும். ஏன்னா இடி மின்னல் தாக்குவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உண்டு. பார்த்தீங்கன்னா, செவ்வாய் ராகு நட்சத்திர பரிவர்த்தனை. நவாம்ச கட்டத்தில் கும்பத்தில் செவ்வாய் செல்கிறார். அப்போ கும்பத்தில் ராகுவும் செவ்வாயும் இருப்பது போல் அப்போ இடி மின்னல் தாக்கலாம். அதனால பொதுமக்கள் கவனமா இருக்கணும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வார ராசி பலன் காணலாம். உத்திராடம் நட்சத்திரத்திலிருந்து சந்திர பகவான் வாரத்தை தொடங்கி வைக்கிறார். கோச்சாரத்தில் 2ஆம் வீட்டில் சந்திரன் வருவது வாக்கால், பேச்சால், சில விவகாரங்கள் பேச தெரியாமல் பேசி மரியாதை குறைவை ஏற்படுத்திக் கொள்வது அல்லது மற்றவர்களை வேதனைப்படுத்துறது. 2வது வீட்டிலே சந்திரன் செல்லும் போது தனுசு ராசி அன்பர்கள் 25ஆம் தேதி கொஞ்சம் கவனமா இருக்கணும். 26ஆம் தேதி ஓணம் பண்டிகை. 26ஆம் தேதி பண்டிகை நாட்கள் சந்தோஷமா கொண்டாடுவீங்க. அது எந்த பிரச்சனையும் இல்லை. குடும்பத்துக்கு பணங்காசு செலவழிப்பீங்க. 27ஆம் தேதி பௌர்ணமி நாள். சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு, வியாழக்கிழமை சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு ஆவணி மாதம் 10ஆம் தேதி சூரியன் மேற்கே அஸ்தமனத்துக்கு பிறகு மாலை 7 மணிக்கு மேல் ₹1 நாணயம் கையில் எடுத்துக்கொண்டு தலையை 3 முறை சுற்றி, தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு ஆகாத இடம், ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்னா கிழக்கு திசை. கிழக்கு திசையில் உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணும். கிழக்கு திசையை நோக்கி நின்று உங்கள் தலையை 3 முறை சுற்றி அந்த ₹1 நாணயத்தை தூக்கி எறிந்து விடுங்கள். தனுசு ராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, திதிகளிலே மிகவும் மோசமான திதி பார்த்தீங்கன்னா பௌர்ணமி திதி தான். பௌர்ணமி திதியில் ஆண் குழந்தை பிறந்தா பிரச்சனை பெரும்பாலும் இல்லை. பெண் குழந்தைகள் பௌர்ணமி திதியில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் திருமணமே காலதாமதம் ஏற்படுது. திருமணம் செஞ்சாலும் பௌர்ணமி திதியில் பிறந்த பெண்கள் திருமணம் செய்தாலும் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை என்பது வருது. இந்த திருமணத்தில் பிரச்சனை உள்ளவர்கள் பண கஷ்டம், குடும்ப கஷ்டம், கடன் பிரச்சனை, இந்த மாதிரி மன நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இதை செய்யுங்க. பௌர்ணமி அன்று இரவு 7 மணிக்கு மேல் ₹1 நாணயத்தை கிழக்கு திசையாக நின்று 3 முறை தலையை சுற்றி தூக்கி வீசிடுங்க. உங்களுடைய பிரச்சனைகள் தீரும். 28ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சந்திர கிரகணம் நிகழ்கிறது. சந்திர கிரகணம் இந்தியாவுக்கு தெரியாது. அதனால் பெரும்பாலும் நமக்கெல்லாம் தோஷம் கிடையாது. 28ஆம் தேதி தனுசு ராசிக்கு 3வது வீட்டிலே சந்திர பகவான் செல்லும் போது 28ஆம் தேதி விவசாயிகள் பார்த்தீங்கன்னா புதிய வெள்ளாமை பண்ணுறதுக்கு எருவு வேய்ச்சி விடலாம். எருவு போடலாம், விதை விதைக்கலாம், உழவு ஓட்டலாம்.
நீங்கள் வந்து பயிர் செய்து கொள்ளலாம். 28ஆம் தேதி உங்களுக்கு உகந்த நாள். 29ஆம் தேதி மதியத்திலிருந்து சந்திர பகவான் 4ஆம் வீட்டிலே சனியை கடப்பார். உங்களுக்கு வந்து அர்த்தாஷ்டம சனி, சனி பகவான் வந்து வக்கரகதியில் இருக்கிறார். சந்திரனுக்கு 2ஆம் இடம் 4ஆம் இடம் சாதகம் இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தாயாரிடமோ வீட்டை சுற்றி இருப்பவர்களிடமோ அல்லது சொந்தக்காரர்களிடமோ நண்பர்களிடமோ வாக்குவாதங்களில் ஈடுபடுவீங்க. அடிக்கடி சண்டை வரைக்கும் கூட போகும். 29ஆம் தேதி மதியத்திலிருந்து தனுசு ராசி அன்பர்கள் தாயாரிடமோ சொந்தக்காரர்களிடமோ வீட்டை சுற்றி இருப்பவர்களிடமோ கொஞ்சம் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் பார்த்துங்க. சனி பகவான் வந்து உங்களுக்கு 2, 3ஆம் வீட்டின் அதிபதி. வாக்குவாதங்களை ஏற்படுத்திடும். 4ஆம் வீட்டில் சந்திரன் செல்லும் போது தாயார் வழியில் விவசாயம், வண்டி வாகனம், இரும்பு இயந்திரம் சம்பந்தப்பட்ட வழியில் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வருமானங்களை கொடுக்கும். விவசாயிகள் புதிய வெள்ளாமை பண்ணிக்கலாம். தொழில் சார்ந்த முயற்சிகள் நீங்கள் செஞ்சுக்கலாம். 29ஆம் தேதி மதியத்திலிருந்து பார்த்தீங்கன்னா உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும். கொஞ்சம் வந்து கூடுதலான உழைப்பு தனுசு ராசி நம்மளுக்கு இந்த வாரம் இறுதியில் காட்டுகிறது. இந்த வாரம் பஞ்சாங்கம் இதுதான் அறிவுறுத்துகிறது. தனுசு ராசி என்பர்கள் இந்த பதிவில் சொன்ன எளிய பரிகாரத்தை பௌர்ணமி அன்று மறக்காமல் செய்து விடுங்க. அதாவது 27/8/2026 அன்று வியாழக்கிழமை ஆவணி மாதம் 10ஆம் தேதி. பௌர்ணமி வந்து முழு நிலவாக தகதகன்னு சூரியனுடைய ஒளியை வாங்கி சென்றாலும் பௌர்ணமி திதியில் பிறக்கக்கூடியவர்களுக்கு ஆண்களை விட பெண்களுக்கு பாதிப்புகள் அதிகம். திருமண வாழ்க்கையில் பிரச்சனையை உண்டாக்குகிறது. பௌர்ணமி திதியில் பிறந்த பெண்கள் மாதம் வரக்கூடிய இந்த பௌர்ணமி நாளில் ₹1 நாணயத்தை கையில் வச்சுக்கிட்டு தனுசு ராசியில் பிறந்தவர்கள் கிழக்க நோக்கி 3 முறை தலையை சுற்றி அந்த நாணயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு வாங்க. படிப்படியாக உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை என்பது குறையும். திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும். பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக வாழலாம். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.